அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் லேபர் லா ஒன்றை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் மிக முக்கியமான டாபிக் தான் இந்த ஒர்க்மேன். ஸோ லேபர் லா என்னாவே ஒர்க்மேன் இல்லாமல் எப்படி வரும்? ஓகேங்களா? ஸோ அதனால் இது முக்கியமான ஒரு டாப்பிக்கும் கூட. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு எடுத்துட்டாவே ஒர்க்மேன் கான்செப்ட் கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. அதன் அடிப்படையில் செக்ஷன் 2S என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளர் என்பவர் சம்பளம் பெறும் அடிப்படையில் வேலை செய்யும் நபர் ஆவார். அவர் மாத சம்பளமோ இல்லை வார சம்பளமோ இல்லை தின சம்பளமோ வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேலும் அவர் செய்யும் வேலை தனிநபருக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தனி ஒரு நபருக்காக அவர் வேலை செஞ்சார்னா அவர் ஒர்க்மேனாக கருதப்பட மாட்டார். ஒரு மேனேஜருக்கு பிஏவாகவோ அல்லது ஒரு நபருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவோ அல்லது நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் கூடவே பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்மேனாக தொழிலாளியாக கருதப்பட மாட்டார்கள். அதே போல் அது ஒரு நிறுவனத்திற்காக மட்டுமே இருக்க வேண்டும். நிறைய பேர் வேலை செய்யணும், அந்த வேலை செய்கிற இடத்துல இவர் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒர்க்மேனுடைய டெஃபினிஷன் இதெல்லாம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜராக இருக்கக்கூடாது, சூப்பர்வைசராக இருக்கக்கூடாது. அதாவது வேலை செய்யும் நபர்களை வேலை வாங்குபவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவர்கள் இந்த மாதிரி மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா இவங்களாம் தொழிலாளர்களாக கருதப்பட மாட்டார்கள். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு சில கம்பெனியில் இவரையும் ஒர்க்மேனாக எடுத்துக்குங்க அப்படின்ற மாதிரி கேஸ் ஸ்டடிஸ் வந்துடுச்சு. சரி, இப்போ இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தோம். ஸோ அதோடைய கண்டினியூஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள். ஏன்னா அதையும் இதையும் மெர்ஜ் பண்ணி தான் நம்மளால் எழுத முடியுன்றதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். ஏன்னா இண்டஸ்ட்ரியோடைய தொடர்ச்சி தான் இந்த ஒர்க்மேன் இல்லாமல் இண்டஸ்ட்ரி கிடையாது, இண்டஸ்ட்ரி இல்லாமல் ஒர்க்மேன் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு பாண்ட் இருக்கிறதுனால மிக கவனமாக நோட்ஸ் எடுங்குங்க. உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக எழுதுங்க. தேவையான இடத்துல அண்டர்லைன் கட்டம் கட்டி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பேப்பரோட அப்பியரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்மளுக்கு அரியர்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமையே போயிடும். நம்ம அழகாக கிளியர் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். சரி, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டில் வரக்கூடிய ஒர்க்மேன் செக்ஷன் 2S அவருடைய டெஃபினிஷனை நம்ம பார்த்துட்டோம். ஒர்க்மேனுடைய டியூட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இது மட்டும் கிடையாது, இன்னும் தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? அவர் எந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுவார்? அவர் ஸ்கில்டு ஒர்க்கராக இருக்கலாம். ஸ்கில்டு ஒர்க்குன்னா நல்ல அந்த தொழிலில் நேர்த்தியான நபராக இருக்கலாம். ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கில் டாப் டு பாட்டம் வரைக்கும் அவருக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஒரு மெக்கானிக்கல்னால் அந்த மெக்கானிக்கலில் டாப் டு பாட்டம் வரைக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான நபர்களை ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவாங்க, ஸ்கில்டு ஒர்க்மேன் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளம் கொஞ்சம் ஹைக்காக இருக்கும். அன்ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு ஒர்க்மேன் இருக்குது. அன்ஸ்கில்டுன்னா பார்த்திங்கன்னா இவருக்கு பெருசாக எந்த ஒரு தொழிலையும் பார்த்திங்கன்னா எந்த அறிவுமே இருக்காது. இவர் சொல்கிற வேலையை செய்வார். இதை எடுங்கன்னா எடுப்பார், அந்த இடத்துல வைங்கன்னா வைப்பார். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் கொண்டது தான் அன்ஸ்கில்டு லேபர். மேனுவல் ஒர்க்கு, எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ இது கிட்டத்தட்ட அன்ஸ்கில்டு ஒர்க்கு மாதிரியே தான் இந்த ஒர்க்கும். என்ன நம்ம டியூட்டி சொல்கிறோமோ அந்த டியூட்டியை செய்வாங்க. டெக்னிக்கல் ஒர்க்கு கிட்டத்தட்ட ஸ்கில்டு லேபர் மாதிரியே தான். ஆப்ரேஷனல் ஒர்க்கு, மிஷின் ஆப்ரேஷனல், இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் ஒர்க்கில் வரும். அதுவும் கிட்டத்தட்ட ஸ்கில்டு மாதிரி தான். அன்ஸ்கில்டையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு ஸ்கில்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பட்டனை அழுத்துக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த பட்டனை அழுத்துவாங்க மிஷினில். ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கு. கிளரிக்கல் ஒர்க்கு, அதாவது அக்கௌண்ட்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான வேலை இருந்தாங்கன்னா அவங்களையும் பார்த்திங்கன்னா ஒர்க்மேனாக கருதலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. க்ளீனிங் ஒர்க்கு ஆல்சோ வெரி வெல் நவுன். இந்த மாதிரியான எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா ஒர்க்மேனாக கருதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இதற்கு முந்தின வீடியோவில் இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா பெங்களூர் SS பெங்களூர் வாட்டர் சப்ளை அண்ட் ஸ்ரீவேஜ் போர்டு வெர்சஸ் ராஜப்பான்ற கேஸில் பார்த்திங்கன்னா அங்கே வேலை செய்கிற நபர்களை பார்த்திங்கன்னா ஒர்க்மேனாக கருத முடியாது. இது சேவைக்காக செய்யக்கூடிய நிறுவனம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்களை பார்த்திங்கன்னா தொழிலாளியாக கருத முடியாது. அதனால் அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்து தர முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி இருக்கும். ஸோ இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒர்க்மேனாக வருவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சிறு வினாக்களில் கேட்டாங்கன்னா அதற்கு தகுந்தாற் போலும், பெரு வினாக்களில் கேட்டாங்கன்னா அதற்கு தகுந்தாற் போலும் நீங்கள் விடையை மாற்றி எழுத கற்றுக்கணும். நீங்கள் இது இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 வருது. மிக முக்கியமான ஒரு பகுதியும் கூட செக்ஷன் 2s.
இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செக்ஷன் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2J பார்த்தீங்க இண்டஸ்ட்ரி அப்படின்ற கான்செப்டில், இப்போ செக்ஷன் 2S பார்க்குறீங்க ஒர்க்மேன்ற கான்செப்டில். ரெண்டு செக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. தெளிவாக ஒரு சின்ன பேப்பரில் நோட் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருங்க. சரி, ஒரு கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது? ஒர்க்மேன் ஆஃப் திமாக்குச்சி டீ எஸ்டேட் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட். இந்த கேஸ் ஸ்டடி என்ன சொல்ல வருது? இதுக்கும் ஒர்க்மேனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திமாக்குச்சி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த டீ எஸ்டேட்டுடைய ஒரு பெரிய டாக்டர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்டேட்டில் உதவி மருத்துவராக, அதாவது திமாக்குச்சிக்கு உதவி மருத்துவராக இருக்கிற அந்த நபரை, அவர் பேர் வந்து பானர்ஜி, அவரை பார்த்தீங்கன்னா பதவி நீக்கம் செஞ்சிடறாரு. அவருடைய காரணங்கள், அவர் சொல்கிற வேலை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக தெளிவாக எழுதுங்க. அவர் வந்து ஹெட்டாக இருக்கிறாரு, அவருக்கு கீழே இவர் வேலை செய்கிறாரு. ஸோ இவர் சொல்படி கேட்டு இவர் நடக்கணும். ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரை பதவி நீக்கம் செஞ்சிடுறாரு. இந்த பதவி நீக்கம் செய்யப்பட்டது அங்கே இருக்கிற லேபர்ஸுக்கு யாருக்குமே பிடிக்கலை, அந்த ஒர்க்மேனுக்கு யாருக்குமே பிடிக்கலை. அது மிக முக்கியமாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் எழுதுங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, போர்க்கொடி தூக்குறாங்க, அவரை மறுபடியும் பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்ற மாதிரியும் போர்க்கொடி தூக்கும்போது இது வழக்காக மாறி ஆனரபிள் கோர்ட்டுக்கு போகுது. ஆனரபிள் கோர்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குங்க. இதற்கு முன்னாடி வீடியோவில் இருக்குது. இந்த ட்ரிபிள் டெஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை இல்லாமல் உங்கள் பேப்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லாவே இருக்காதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா அந்தளவுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை ட்ரிபிள் டெஸ்ட்டு. இதற்கு முந்தின வீடியோவில் 2வது நம்பர் வீடியோவில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு டெஃபினேஷனை கண்டிப்பாக உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கட்டம் கட்டியோ எப்படி உங்களால் மெருகேற்றி எழுத முடியுமோ அப்படிலாம் எழுதுங்க. லேபர்லால் மிக எளிமையாக பாஸ் பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் டெஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கும்போது இவர் ஒர்க்மேனாக கருத முடியாது, இவர் இண்டஸ்ட்ரியில் வரமாட்டேங்கிறாரு, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பதத்தில் வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரி ஆனரபிள் கோர்ட்டு முடிவெடுக்குது. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் மேனேஜர் அண்ட் சூப்பர்வைசர்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களாக கருதப்பட மாட்டார்கள்னு சொல்லியாச்சு. அதே போல் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தொழிலாளி பதத்தில் வரலை. ட்ரிபிள் டெஸ்ட்டில் இவர் தோல்வி அடைகிறாரு. அதே வாதத்தை தான் திமாக்குச்சியும் எடுத்து வைக்கிறாரு. இவர் தொழிலாளி பதத்தில் வரமாட்டார், அதனால் இவங்களுடைய வேலை நிறுத்தம் சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்துறை தகராறாக இருக்க வேண்டும். ஒரு தொழில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிக்கும் அந்த ஒரு தொழில் நிறுவனத்திற்கும் தகராறுகள் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. அது வந்து கண்டிப்பாக ஒர்க்மேனாக தான் இருக்கணும், தொழிலாளியாக தான் இருக்கணும். இவர் வந்து தொழிலாளியாக இருக்க மாட்டார். அதனால் இவரை வந்து பணி நீக்கம் செஞ்சதுக்கும் இவர்கள் போராடுவதற்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்றாங்க. இந்த ஒர்க்மேன் ஆஃப் திமாக்குச்சி டீ எஸ்டேட் வெர்சஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் 1958 பாருங்கள். 1 by 1 உங்களுக்கு கேஸ் ஸ்டடி கிடச்சிக்கிட்டே இருக்குது. கேஸ் ஸ்டடி வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இதற்கு முன்னாடி இருக்கிற கேஸ் ஸ்டடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த கேஸ் ஸ்டடியும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய பேப்பரை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எப்படி நம்மளுக்கு மனசு திருப்தி இருக்கும்? நீங்கள் வெளில வரும்போது திருப்தியாக இருக்காது. நம்ம எக்ஸாம் எழுதின திருப்தி கண்டிப்பாக இருக்காது. அதனால் மிக நேர்த்தியாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த கேஸ் ஸ்டடி ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக நீங்கள் நரேட் பண்ணலாம். தமிழில் இருக்கிறது அழகாக நீங்கள் இங்கிலீஷ்லலாம் மாற்றுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. அழகாக பண்ணுவீங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சு எழுதுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.